ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எந்த பக்கம் திரும்பினாலும் ப்ரோட்டீன் வேணும் 3 வேளை ப்ரோட்டீன் சாப்பிடணும்னு சொல்கிறதுனால ப்ரோட்டீன் சோர்ஸுக்கு விலை மலிவான ஒரு பொருள்னால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது எக்குன்றதுனால நிறைய எக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது உடைக்க எல்லா எக்குமே கெட்டு போயிட்டுருக்கு. சில இதெல்லாம் நிறைய கெட்டு போயிருக்கு. அதனால் நான் அதை அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் பக்கத்தில் இருக்க எங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி முட்டை கெட்டு போகுது அப்படின்னு சொன்ன பிறகு, நீ வந்து முட்டையை தண்ணியில் போட்டு பாருமா, கீழே போகிறதுலாம் நல்ல முட்டை, மேலே இருக்கிறதெல்லாம் கெட்டு போன முட்டை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு இது வரைக்கும் நான் அதை ட்ரை பண்ணதே இல்லை. தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே போட்டு பார்த்தா, நான் கீழே போய் கொஞ்சம் முட்டை தங்கிடுது, மேலே சில முட்டைங்க வந்து அப்படியே மிதக்குது. அதெல்லாம் எடுத்து பார்த்தா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. முட்டைலாம் கெட்டு தான் போயிருக்கு. அதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு கீழே இருக்க முட்டையை மட்டும் நல்லா கழுவி கொஞ்சம் நேரம் நல்லா தொடச்சி வேறு ஒரு கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நிறைய ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன மாதிரி நீங்களும் நிறைய முட்டை வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஹேக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே இந்த ஹேக் ஒர்க் ஆகுது. இதுக்கப்புறம் இந்த கெட்ட முட்டையில் தூக்கி போட்டு நல்ல முட்டையை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நமக்கு வேணுன்ற ரெசிபிஸ்லாம் செஞ்சு சாப்பிட வேண்டியது தான். ஸோ முட்டை நிறைய வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா இது வெயிலுங்கிறதுனால முட்டைலாம் நீர் சுண்டி போயிடுது, கொஞ்சம் கெட்டும் போயிடுது. நம்மளை மாதிரி பெரியவங்க போடும்போது தெரிஞ்சு நம்ம அதை ஒதுக்கிறோம். பட் சின்ன பசங்க என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, கெட்டு போன முட்டையை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபுட் பாய்சன் ஆகிடும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து பி கேர்ஃபுல். முட்டை நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்ல முட்டையை எடுத்து வச்சுட்டு மீதி முட்டையை த்ரோ பண்ணி வச்சுருங்க. குழந்தைங்க எதனா யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. தேங்க்யூ.